எல்லாருக்கும் வணக்கம். இதழி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டில் வரலட்சுமி நோம்பு தான். இந்த வருஷம் வந்து வரலட்சுமி நோம்பு வைக்கிற டெக்கரேஷன் வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது எப்படி செய்யறாங்கன்னு பார்த்துக்கலாமா? வாங்க. அரிசி போட்டுக்கிறேன். அரிசி பாதி தான் போட்டுக்கிறேன், ஏன்னா அது உள்ள நம்ம மேல் சாமான்லாம் வைக்கணும் இல்லைங்களா, அதனால. வெத்தலை, பாக்கு, பழம், இந்த பழம் எலுமிச்சம்பழம், குங்குமம், மஞ்சள், தாலிக்கயிறு, அப்புறம் முக்கியமாக வந்து ஒரு தங்கம் வைக்கணும். இந்த தங்க மோதிரம் வந்து நம்ம மிருத்திகா பாப்பாவுக்கு வந்து நான் வேலை செய்கிற வீட்டு கையல் பாப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இதுவும் ஒரு வெள்ளி பாலடையும். இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னா லக்ஷ்மி அம்மன் பதிச்ச மோதிரம். அதனால இந்த வாட்டி லக்ஷ்மி அம்மனையும் உள்ளே வச்சு நம்ம வச்சுக்கலான்ட்டு அதனால உள்ளே வச்சுக்கிறேன். இதெல்லாம் நம்ம என்னைக்கு பண்ணுறோம் அதை சொல்லியே. இன்னைக்கு வியாழக்கிழமை நைட்டு தான் நம்ம எப்பவுமே சாமி அழைச்சிட்டு வந்து உள்ளே வச்சிருவோம். வெள்ளிக்கிழமை மறுபடியும் நம்ம வந்து எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி வியாழக்கிழமை நைட்டு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சிடுவோம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தான் பூஜை ஆரம்பிப்போம். ஆனால் வியாழக்கிழமை நைட்டே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி ஒரு தேங்காய்க்கு ஃபுல்லாக மஞ்சள் பூசி திலகம் மட்டும் பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அங்கே நிறுத்திக்கலாம். நம்ம நேராக காட்டுங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பூஜை செய்யணும்னு ஆசையாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கலசம் நிறுத்தி தான் பூஜை செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த வாரம் வெள்ளிக்கிழமையில் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 பேருக்காச்சும் சுமங்கலிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம தாம்பூலம் கொடுத்தோம்னா ரொம்ப விசேஷம். உங்களால் முடிஞ்சதை நீங்களே செய்யுங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு காசோ வர நம்ம இந்த மாதிரி கலசம் நிறுத்தியும் செய்யலாம். சரிங்களா? அம்மன் முகம் எவ்வளோ பந்தோஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. பந்தோஸ் அப்படின்னா ஏதோ வந்துச்சுடி சொல்லிட்டேன். அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி நம்ம வைக்கிறதுல தான் இருக்கு இல்லையா, அது அப்புறம் நம்ம வச்சு ஏதாவது சின்னதாக மன கஷ்டம் ஆயிடுச்சுன்னா அது இதுவாயிடும். அதனால நான் ஆல்ரெடி முன்னாடி வந்து கலசத்துக்குன்னு தனியாக ஒரு மஞ்சள் கலர் முகம் வச்சு தான் கும்பிட்டுட்டு இருந்தேன். இந்த சிலை வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த முகம் வாங்கணும், இந்த சிலைக்கு மேட்ச் ஆகிருக்கட்டுமே சொல்லிட்டு. சிலை மாதிரி இல்லை, ரியலா இருக்க ஃபேஸ் மாதிரி. ஆமா, அதுதான் ஹைலைட்டே. ஆமா. அப்புறம் வந்து இந்த வருஷம் அம்மனுக்கு வந்து நம்ம மிருத்திகா பாப்பாவுக்கு வந்து கொலுசு வாங்கி கொடுத்துருந்தேன், என் தம்பியும் என் தங்கச்சியும் சேர்ந்து. அந்த கொலுசை வந்து மிருத்திகா காலில் போடல, ஏன்னா மிருத்திகா ரொம்ப குட்டியா இருக்கும். அதனால நம்ம வரலட்சுமி அம்மனுக்கு தான் முத போட போறாது. இதான் அந்த கொலுசு. இந்த கொலுசு மட்டும் இல்லை, அந்த அம்மாவுக்கு நிறைய கொலுசு, நிறைய அரணா கயிறு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க மானாவரியா. அந்த அம்மா டெய்லி ஒன்று போடலாம் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. சாமிக்கு பத்தாது போல. ஆமாப்பா, கொஞ்சம் சின்னதா இருக்கானா அழுத்தி போடலாம். கொஞ்சம் சாமி கால் கொஞ்சம் அகலமா இருக்கு, அழுத்தி போடலாம். பட் இந்த கால்ல போட முடியாது, சாரியோட ஸ்டிச் பண்ணிருக்கீங்க, அதனால கஷ்டம் தான். சரி, ஏதாவது ஐடியா பண்ணி நான் போட்டு காமிக்கிறேன். அம்மா ஐடியா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சாமியை கூட்டு வந்துடலாம். இல்லை போட்டுட்டு அம்மன் கால கொலுசு. எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அம்மனுக்கு செம்ம அழகா இருக்கு பாக்குறதுக்கு. கொஞ்ச நேரம் போல தோணும் எனக்கு சாமி அலங்காரம் பண்ணா. இப்போ நம்ம வெளியே வந்து சாமி அழைச்சிட்டு வந்துட்டு மீதியெல்லாம் பார்த்துக்கலாம். வரலட்சுமி அம்மனை அழைச்சிட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த அம்மாவுக்கு மன அலங்காரம்லாம் வந்து இப்போ பண்ணுறது தான். அதை பண்ணுறதை இப்போ அடுத்து வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து எல்லாமே அதெல்லாம் சௌமியா வேலை. இதெல்லாம் சௌமியா சுபாஷ் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். சுபாஷ் வேடி பார்ப்போம். இல்லை, செய்வான். இப்போ வந்து நம்ம டெக்கரேஷன் வேலையை ஆரம்பிச்சாச்சு. கேமராமேனும் ரெடியாக இருக்காரு. இப்போ நம்ம டெக்கரேஷன் வேலையை ஆரம்பிச்சிடலாம் வாங்க. எனக்கு பேக்ரவுண்ட் கலர் சாரி தான் பெருமாள் கோவிலில் கொடுத்து அப்பா வந்து இங்கே ஆடி அடிச்சு கை கட்டி கொடுத்துட்டாரு. இப்போ வந்து மீதி என்ன வந்து இதெல்லாம் சௌமியா ஐடியா, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்பாட்ட சொல்லிச்சு. அதனால அப்பா வந்து பண்ணிட்டாரு. இப்போ வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து ஆரஞ்சு கலரா பீச் கலர்ல சாரி போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து இப்படி கோபுரம் மாதிரி இந்த மாதிரி கோவில் மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ மேலே பண்ண போகிறேன். பண்ணிட்டு காட்டுறேன். இவங்க காட்ட சொன்னால் இப்படி காட்டுறாங்க, அதனால நானே பண்ணிட்டு நானே காட்டிடுறேன்.
அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து மேலே ப்ளூ கலர் சாரீ, க்ரீன் கலர் சாரியும் போட்டாச்சு. இப்போ கீழே பேஸ் ரெடி பண்ணேன் சாமி சிலை வைக்கிறது. மாயில கட்டிடலாம். இதெல்லாம் லாஸ்ட்டாக கூட கட்டிக்கலாமா, ஏன்னா பிரச்சனை இல்லை, கீழே பார்த்துக்கலாம். இப்போ சரி ஓகே. இப்போ கீழே பேஸ்க்கு வந்து 3 செங்கல் வந்து 2 அடுக்கிட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து சிமெண்ட் ஷீட் இருக்குது, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே துணியை போட்டு சாமி வைக்கணும். சிமெண்ட் ஷீட் தான் அம்மா எடுத்துகிட்டு வராங்க. இதுதான் இது போட்டுட்டு காட்டுறோம் நாங்கள். நெக்ஸ்ட் வந்து கீழே சிமெண்ட் ஷீட் போட்டு கீழே அந்த கொஞ்சம் அந்த போர்ட் தெரிஞ்சதுக்கெலாம் சேர்த்தா மாதிரி ஒரு சாரீ எடுத்து பின் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சாமி தூக்கிட்டு வந்து வச்சுட்டு பூ அலங்காரம் தான் பண்ணிக்கிட்டே அப்படி லைன் பை லைன் காமிச்சிக்கலாம். அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாயை பொழந்துங்கன்னு இருக்கீங்க. ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு அழகாக இருக்கு. சரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அந்த பூ மாலை பிளாஸ்டிக் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். பிங்க் கலர்லேயும் எல்லோ கலர், இதெல்லாம் பழைசு தான். இது 2 மட்டும் இப்போ வாங்கிட்டு வந்தோம் போயிட்டு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அந்த பூ. அப்புறம் கீழே சாரியெல்லாம் போட்டாச்சு. இப்போ சாமிக்கு வந்து பச்சரிசி இலை போடணும். இலை இல்லாதனால நான் ஒரு புதுசாக ஒரு தொன்னை இருக்கு, அதை வச்சிருக்கேன். அம்மா புதுசாக ட்ரை பண்ணுவாங்க. இல்லை அங்கே இலை போட்டாலும் காஞ்சி போகிற மாதிரி ஆயிடுது, அதான் தொண்டையிலே வச்சுட்டேன். அழகா எப்பவுமே இந்த துணி தான் போடுவோம். இந்த துணியை போட்டாச்சு அம்பாளுக்கு. இந்த சாமியை தூக்கி நம்ம உட்கார வச்சிருவோம். சாமி நம்ம தூக்கி மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி சாமிக்கு நகைலாம் போட்டு அலங்காரம் பண்ணிடலாம். சாமி ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு, பண்ணிக்கிட்டே காட்டிடலாம். ஃபஸ்ட்டு சாமிக்கு வந்து அம்மா மாங்கல்யம் சூட போகிறாங்களா? என்னதுமா சூட்ட போகிறாங்களா? என்னதுமா மாங்கல்யம் கட்ட போகிறேன். போதுமா ஷார்ட்டா? தெரியலையே, கை வச்சு மறைச்சிக்கிறீங்க. ஆ போதும்ல இவ்வளோ? இன்னும் கொஞ்சம் தூக்கம் அப்போ தானே அங்கே இருந்தால் நல்லா இருக்கும். சாமி வாய் சிரிச்ச வாயா இருக்கு. போதும். இந்த நெகை அலங்காரம்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நகை செட்டு எப்பயுமே போடுறது தான், சாமிக்குன்னு வச்சிருக்கோம் தனியாக. கரெக்டாக ஆனால் எது போடுறோம்னு மறந்துருச்சு. ஃபோட்டோ பார்த்து கீழே இருக்கணும். நெக்ஸ்ட்டுமா இது போடுவோம், ஆரம் போடணும். நான் போடுறேன் விடுவா. இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. இல்லை கால் கிட்ட இறக்கி விடணும். கரெக்டாக இருக்கா? நேரம் நேராக தான் இருக்கு. ஒட்டியானம் கட்டணுமா? நெக்ஸ்ட்டு ஒட்டியானம் கட்டுறது பெரிய ஒட்டியானம் கட்ட முடியாது. கட்டலாம், கட்டுவோம். கட்டுவீங்க தான் ஆமா நினைக்கிறேன். கட்டுவோம் தான் நினைக்கிறேன். அம்மா அப்படிதான் கொஞ்சம் மறந்துடுவாங்க எல்லாத்தையும். என்ன பண்ணுறது, வயசாகுதுல்ல. ஆனால் இந்த சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அப்படி ஒரு சந்தோஷம். ஏம்மா கண்ணாடி போட்டிருக்கீங்க? அது கொஞ்சம் நைட்டு கிட்ட க்ளோஸாக இருக்கிறதுல தெரியல. காலையில் காலையில கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுல தெரிய மாட்டேங்குது. வீடியோவில் இது மாதிரி கண்ணாடி போட்டு வந்திருக்கீங்களா? வந்ததில்ல, தான் ஃபர்ஸ்ட் டைம். சரி யார்கிட்ட வீடியோவில் பேசுறீங்களா தனியாக வந்திருப்பாங்களே பேசிட்டு இருக்கேன். வந்தது இல்லையா கண்ணாடி போட்டு வரனாலும்? ஒரே ஒரு வாட்டி வந்திருக்கேன். ஆமா வயசாயிடுச்சுல, ஆயா ஆயிட்டாங்க, அதனால கண்ணாடி போட்டாங்க. நம்மளுக்கு அந்த சில்வர் பிளேட்னு வரும்போது நான் வெளியே உட்காந்து கண்ணாடி போட்டுருந்தேன். அப்போ சுபாஷ் இருக்கும் ஒரே ஒரு வாட்டி வந்திருக்கேன், அவ்வளோதான். சாமிக்கு நகை அலங்காரம், முடி அலங்காரம் எல்லாமே பண்ணி ஃபுல்லாக முடிச்சாச்சு. வீடும் ஒரு வழியாக ஆயிடுச்சு, களைச்சி போட்டு கலவரமாக்கியாச்சு. சாமி மட்டும் எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்க. சாமி தூக்கி மனை மேலே வச்சிடலாம். தூக்கி வச்சிருக்கேன். அரிசிலாம் வச்சாச்சு, பச்சரிசி போட்டு வச்சுட்டேன். ஒரு சின்ன ப்ராப்ளம், மாயிலை இல்லை. நான் எடுத்துகிட்டு வரேன், அந்த கலசத்தில் மாயிலை வைக்கல. காலையில் வந்து மாயிலை வச்சிருவேன், சரிங்களா? இப்போ சாமியை தூக்கி மேலே வச்சுக்கலாம். ரொம்ப அழகா இருக்குல்ல சாமி பார்க்கவே. பார்த்துமா பொறுமையா. நான் லைட் செட்டிங்லாம் போடணும், அது அப்பா வேலை. நம்ம வேலை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆமாம், பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குல்ல சாமியை. யாருக்கெல்லாம் இந்த சாமி அலங்காரம் பிடிச்சிருக்கு, நம்ம வீட்டு சாமி பிடிச்சிருக்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாமி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான்றதையும் சொல்லுங்கள், சரிங்களா? மேலே லைட் செட்லாம் போட்டு ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு ஒர்க்கு. இன்னும் கீழே இந்த கம்பி வந்து எதுக்குன்னா நம்ம மாலை போட்டு இப்படி தொங்க விடுறதுக்காக. அது கலச சோப்புலேயே வச்சு ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். சைடில் அசையாமல் அழகாக. அப்புறம் கம்பல்ஸ் மாற்றிட்டோம், நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நெக்லஸ் போட்டிருக்கோம். இது நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சௌமியா அப்படியே கவர் பிரிக்காம இருந்தது. இன்னைக்கு தான் வரலட்சுமி அம்மனுக்கு எடுத்து போட்டிருக்கோம். சாமிக்கு போடணும்னு இருக்காது. ஆமா, புதுசாக சாமிக்கு. அப்புறம் வளையல்லாம் வந்து வளையல் மாலைலாம் கட்டி தான் தோரணம் தொங்க விடணும். அதெல்லாம் இப்போ லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு தான். இப்போ இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சதா எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.